பெரும் தீனியான சாவித்திரமா தன்னோட பேத்தியான சாந்தினிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டு அக்கம் பக்கம் வெளியில மரத்துக்கடியில எங்கேயுமே யாருமே இருக்கல. ஊருக்குள்ள எல்லாரோட வீட்டு கதவு சாத்தி இருந்தது. என்னம்மா சாந்தினி, ஊருக்குள்ள யாருமே காணோம்? பாட்டி, உங்களுக்காக பயந்துகிட்டு தான் எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு புழு பூச்சியும் காணோம். பாட்டி, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, புழுவ பூச்சிக்கு கூட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு போல. பேசினது எல்லாமே போதும், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிய பாரு. பாட்டி, உங்களுக்காக காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒரு நாளாச்சு என்னை பத்தி யோசிக்கிறீங்களா பாட்டி? எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுத்துக்கிட்டு புது துணி வாங்கி கொடுத்துக்கிட்டு என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சாந்தினி கவலையோட சொன்னப்போ பாட்டி எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டாங்க. பாருங்க, நான் ஏதாவது கேட்டா இப்படிதான் பொம்மை மாதிரி நின்னுக்கிறது. அப்புறமா, பேத்தி, நான் உன்னை பத்தி தாண்டி கவலைப்படுறேன், உனக்காக தான் நான் இருக்கேன்னு டைலாக் எல்லாம் பேசுறது. ஆனா எனக்காக நீங்க எதுவுமே செய்யறது இல்ல. நீங்க சாப்பாடு கிடைக்கலன்னு நின்னு இருக்கீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிட்ட? நான் பிறந்ததுல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க எதுக்காக கவலைப்படுவீங்க, எதுக்காக இப்படி நிக்குவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்போ சாவித்திரமா சாந்தினிய கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள முன்னாடி போனாங்க. அப்போ வழியில சுந்தரையா மாஸ்டரை பார்த்தாங்க. சுந்தரையாவுக்கு இவங்கள பத்தி தெரியாது. ஐயா, யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரு. ஐயா, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன பாக்குறதுக்காகவா? எதுக்கு? ஐயா, என் பேத்தி படிடி ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்குதான் உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் வயிறு நிறைய அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி பாட்டிய பார்த்தா. பாட்டி, நீங்க சாப்பிடணும்னு என்னையே அடமான வைக்க பாக்குறீங்களா? இருங்க இருங்க, நீ சாதாரணமானவ கிடையாது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற கேள்வி. இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. என்னங்கம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, வாங்க என் கூட எங்க வீட்டுக்கு போலாம். சார், இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வரோம். ஏண்டி அப்படி சொல்ற? ஐயா எவ்வளவு பாசமா கூப்பிடுறாரு, நம்ம போலனா அவர் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? ஐயா நீங்க போங்க, பின்னாடியே வரேன். இப்படி சாவித்திரமா சாந்தினியை கூட்டிக்கிட்டு சுந்தரையா வீட்டுக்கு போனாங்க. சுந்தரையா வீட்டுக்கு போன உடனே அவங்களே ஸ்வயமா கிச்சனுக்கு போய் எவ்வளவு சாப்பாடு வேணும் மொத்த சாப்பாடை போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால சுந்தரையாவும் அவங்க பொண்டாட்டியும் பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சாவித்திரம்மானால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைய எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரொம்ப கவலையோட இருந்த இவங்க ஏதாவது ஒரு வழிய காட்டு அப்படின்னு சாந்தினிகிட்டயே போனாங்க. என் பாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லபடியா சமைச்சு சாப்பிடுங்க. எங்க பாட்டிய நான் வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரி பாத்துக்கிறேன். இப்படி சாந்தினி வீட்டுக்கு வந்து பாட்டிய ஒரு சேர்ல போட்டு கட்டி போட்டுட்டா. பாட்டி, நீங்க அதிகமா தீனி திங்கிறதுனால இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உதயிக்கிற சூரியனை இந்த பூமிக்கு வராத மாதிரி தடுக்க முடியுமா? அப்படிதான் இந்த பாட்டியையும் உன்னால தடுக்க முடியாது. பாட்டி, அதிகமா பேசாதீங்க, வாயை மூடலான்னு தான் பார்த்தேன். சரி, கட்டி போட்டிருக்குமே, வாயையாச்சு விட்டு வைக்கலான்னு தான் சும்மா இருக்கேன். அனுமார் பசிய தாங்க முடியாம அந்த அசுரனையே முழுங்கிட்டான். அதே மாதிரிதான் என்னால பசிய தாங்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் நான் எப்படியாவது வெளியே வந்துருவேன். பாட்டி, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதுக்குதான் கம்மு போட்டு சேர வச்சு அந்த சேர ஒட்டி வச்சு உங்களுக்கு கட்டி போட்டிருக்கேன். நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க உக்காந்து இருக்கிற அந்த சேரு அங்கிருந்து அசையாது. அதுவும் இல்லாம உங்க கைய கட்டி போட்டிருக்கல, உங்களால எதுவுமே செய்ய முடியாது. என்ன எண்ணத்தை படிச்சிருக்கடி பொண்ண? உன்னை விட்டுட்டு சாப்பிட போறேன்னு உனக்கு வயிற்றெரிச்சல். நீங்க என்ன சொன்னாலும் சரி பாட்டி. நேத்து ஜானகியம்மா வீட்டுக்கு போய் நீங்க செஞ்ச காரியம் நீங்க மறந்துட்டீங்க போல. நான் என்னடி பண்ண? நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. அவங்க வீட்டு மாங்காய் மரத்துல ஏறி அதுல இருக்கிற பழத்தை எல்லாம் பிரிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. வயிறா என்ன பாட்டி? அவ்வளோ பழத்தை உங்களால எப்படி சாப்பிட முடிஞ்சது? இல்லடி அம்மா, அவங்க என்னவோ உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க. நீ ஏன் யோசிச்சு பாரு. பாட்டினால அந்த மரத்து முழுக்க இருக்கிற பழத்தை சாப்பிட முடியுமா?
பாட்டி, உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, பேசுனது போதுண்டி, கயிறு அவுத்து விடுறி. பாட்டி, கண்டிப்பா உங்க கயிறை அவுத்து விடுறேன். எப்ப தெரியுமா? இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுகி வச்சதுக்கு அப்புறம். ஐயையோ, என்ன பொண்ணுடி, சின்ன வயசுல இருந்து குழந்தைன்னு உன்னை வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? இப்படி சாவித்திரம்மா எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் சாந்தினி அவங்க பாட்டிய விடவே இல்ல. அவ வெளிய வந்து டங்கூரம் அடிக்கிற மல்லையாவ பார்த்தா. என்னம்மா சாந்தினி, டங்கூரத்தை ஆரம்பிச்சிருதா? தாத்தா, சரிங்க தாத்தா. நான் எங்க பாட்டிய அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத மாதிரி கட்டியா சேர்ல வச்சு கட்டி வச்சிருக்கேன். நீங்க பயப்படாம டங்கூரத்தை அடிங்க. சரி சரிம்மா, இந்த ஊரு ஜனங்களுக்கு இன்னைக்கு பெரிய பண்டிகை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள டங்குரத்தை அடிக்க ஆரம்பிச்சான். கேட்டுக்குங்கப்பா, கேட்டுக்குங்க. சாந்தினி அவங்க பாட்டிய வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கா. அதனால நீங்க என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த மாதிரி டங்குரத்தை கேட்ட உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே சந்தோஷத்தோட சிக்கன், மட்டன் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்குள்ள ஜனங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற வாசனை சாவித்திரி பாட்டிக்கு ஜன்னல் மூலியமா வந்துச்சு. அடடே, என்னோட பேத்தி டங்கூர் அடிக்கிற மல்லையா கிட்ட சொல்லி என்ன கட்டி போட்டிருக்கிற விஷயத்த ஊருக்குள்ளெல்லாம் சொல்லிட்டா போல. அதுதான் எல்லாரும் வீட்டுல தடபுடலா சமைக்கிறாங்க. அந்த வாசனை என் மூக்க தாண்டி வருதே. எனக்கு கொடுக்காம சாப்பிடுறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு வலி வரணும், கை காலு விளங்காம போகணும், உங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடைய கூட யாராவது திருடிட்டு போயிடணும், உங்க வீட்டுல இருக்கிற பொருளுங்க எல்லாமே நாசமாகணும். பாட்டி ஊர் ஜனங்களுக்கு சாபம் விடுறத கேட்டு சாந்தினி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எனக்கு கொடுக்காம எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்கல்ல. பாட்டி, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிடுறாங்கன்னு எல்லாரையுமே திட்டுறீங்களே, அவங்க எல்லாம் நல்லா சமைச்சு வச்சப்ப அவங்க வீட்டுக்கு போய் திருடி சாப்பிடுறீங்களே, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவங்க கவலைப்பட்டாங்களே தவிர உங்களை ஏதாவது சொன்னாங்களா? உங்களாலேயே அவங்க எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க தெரியுமா? நீங்க பண்றது சரியா பாட்டி? நான் எவ்வளவு நாள்னு தான் என்னோட பசிய தாங்கிக்கிட்டு இருக்கிறதுமா. இங்கே பாருங்க பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் பசியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தினி படுத்து தூங்குனா. பாட்டி உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பாட்டியோட எதிரிலேயே ஒரு மண்பானை இருந்தது. அவங்க காலுகிட்ட ஒரு கிளாஸ் இருந்தது. இந்த கிளாஸை எடுத்து அந்த பானைக்கு எட்டி உதைச்சேன்னா அந்த பானை தண்ணி உடைஞ்சு போய் நான் உக்காந்து இருக்கிற சேருக்கடியில வரும். அப்போ கம்மெல்லாம் விட்டுரும் அப்படின்னு யோசிச்ச கேள்வி அவங்களோட கால்ல அந்த கிளாஸ எட்டி உதைச்சாங்க. உடனே பானை உடைஞ்சு போய் தண்ணி வீடு முழுக்க வந்துச்சு. இப்படி தண்ணி எல்லாம் சேருக்கடியில வந்ததுனால உடனே கம்மு விட்டு சேரு நகர ஆரம்பிச்சிருச்சு. உடனே கிளவி வீட்டை விட்டு தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு. ஓஹோ, என்னோட பேத்தி என்ன கட்டி போட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் தடபுடலா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, இதோ வரேன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஜன்னல்ல இருந்து அவங்க வீட்டுல சாப்பிடுறத எட்டி பார்த்துச்சு. உடனே அந்த வீட்டுக்காரிக்கு கோவம் வந்து வெளியே வந்து பாட்டிய திட்ட ஆரம்பிச்சா. உடனே பாட்டி கண்ணீர் விட்டு நின்னாங்க. பாட்டி, பாட்டி, எங்க இருக்கீங்க பாட்டி? எவ்வளவு நேரமா உங்களை தேடிக்கிட்டு வரேன், எங்க போனீங்கன்னு தெரியலையே. ஐயோ, இந்த பாட்டிய கட்டி போட்டாலும் எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? மத்தவங்க வீட்டை எட்டி பார்த்து ஏன் பாட்டி அவங்ககிட்ட திட்டு வாங்குறீங்க? இப்படி பண்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னா சொல்லுங்க, நானும் உங்க கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கேட்டுக்கிட்டு வரேன். பாட்டி, நானு ஏற்கனவே 2-3 வீட்டு வேலைக்கு போறேன். அங்கிருந்து என்னால முடிஞ்சது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுக்கறேன்ல, அதுவும் உங்களுக்கு பத்தலனா சரி பாட்டி, இன்னையில இருந்து நான் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து அதுல உங்களுக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி கண்ணீர் விட்டாங்க. சாந்தினியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பாட்டி இப்படி சொன்னாங்க. இங்க பாருமா, இனிமே நீ மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து நானும் வேலைக்கு வரேன். இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே சாந்தினி சந்தோஷப்பட்டா. ஆனா பாட்டி எதுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னாங்கன்னு சாந்தினிக்கு விஷயமே தெரியல. ஆகாயத்துல அழகான நட்சத்திரம், வெளிய நல்ல காத்து. இப்ப ஒரு கதை சொல்லலாம்ல தாத்தா? உனக்கு எந்த மாதிரி கதை சொல்லணுமா? பேய் கதை சொல்லணுமா இல்ல ராஜா காலத்து கதை சொல்லணுமா?
தாத்தா, எனக்கு பேய் கதை சொல்ல வேண்டாம், எனக்கு பயம்னு தெரியும்ல. ராஜா கதைய எனக்காக சொல்லுங்க தாத்தா. சரிடா என் தங்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு 7 பேரு பசங்க. 7 பேரும் வேட்டைக்கு போய் 7 மீனை கொண்டு வந்தாங்க. அந்த 7 மீனுல ஒரு மீன் இருக்குல்ல. இந்த கதைய எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க தாத்தா? தாத்தா, ஏதாவது புதுசா கதை இருந்தா சொல்லுங்க தாத்தா. சரிம்மா, உனக்கு ஒரு புது கதை சொல்றேன். இப்படி தாத்தா கதைய ஆரம்பிச்சாங்க. சாந்தினி ரொம்ப கவனமா கேட்டா. இப்படி சாந்தினி கதை கேட்டு கேட்டு தூங்கிட்டா. இப்படி தாத்தாவும் பேத்தி கூடைய படுத்து தூங்குனாரு. இப்படி காலையிலயாச்சு. அம்மா சாந்தினி, எந்திரிமா, நம்ம மீன் பிடிக்க போனோம்ல. தாத்தா, இருங்க வரேன், நான் போய் பல்லு வலிக்கிட்டு வரேன். அப்படி சொல்லி சாந்தினி போய் பல்ல வலிக்கிட்டு வந்தவ, தாத்தா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன கட்டிருக்கீங்க? பழைய சாப்பாடும் ஊர்காவும் கட்டி வச்சிருக்கேன். பழைய சாப்பாடும் ஊர்காவா? நல்லா சாப்பிடுவேன். சாந்தினி, சீக்கிரமா வாமா, காலையில போனாதான் மீன் கிடைக்கும். சீக்கிரமா போய் மீன் பிடிக்கணும்ல. தாத்தா, இதோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாந்தினியும் கிளம்பி போனா. தாத்தா, இன்னைக்கு நம்ம நிறைய மீனை பிடிக்கணும். இங்க பாருங்க தாத்தா, நீங்க நிறைய மீனை பிடிச்சா எனக்கு புது துணி வாங்கி கொடுக்கணும், சரியா? நீங்க இல்லன்னு சொல்லக்கூடாது. இங்க பாருமா, நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன், வாமா போலாம். இப்படி அவங்க 2 பேரும் மீன் பிடிக்க போனாங்க. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஆத்துக்கு போய் எத்துனாங்க. அம்மா சாந்தினி, இந்த சாப்பாடு மூட்டையை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் வையுமா. சரி தாத்தா அப்படின்னு சொல்லி சாந்தினி அந்த சாப்பாடை கொண்டு போய் ஒரு ஓரத்துல வச்சா. சாம்பையா வலைய வீசினாரு. கொஞ்ச நேரத்திலேயே பெரிய மீன் மாட்டிச்சு. பலே பலே தாத்தா, பெரிய மீனா மாட்டிருக்கு, புடிங்க புடிங்க. அதுக்குள்ள சித்தையா வீட்டுக்குள்ள இருந்த குப்பையெல்லாம் வாரிட்டு வந்தா. என்ன சித்தையா, இந்த மூட்டைய எங்க கொண்டு போற? வேற எங்கக்கு, தண்ணில தூக்கி போடதான். என்ன சித்தையா அப்படி சொல்ற? இவ்வளோ பெரிய மூட்டைய தண்ணில யாராவது தூக்கி போடுவாங்களா? இங்க பாரியா, நான் ரொம்ப காலமா இந்த தண்ணியில தான் இந்த மாதிரி குப்பை மூட்டைய விசிறி போடுறேன். எனக்கு ஏதாவது ஆச்சா? ஒண்ணு இல்லல, நல்லா தானே இருக்கேன். நான் தண்ணில போட்டா உனக்கு என்ன? என்ன சித்தையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு வேற முடியாம போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ குப்பைய கொண்டு வந்து இந்த தண்ணியில போட்டா நிறைய பேரு இந்த தண்ணிய குடிச்சு தானே வாழ்றோம். இந்த குப்பைய கொண்டு போய் ஊருக்கு அந்த பக்கமா போடு. யோயோ நிறுத்தியா, இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் என்ன தடுக்காத, தள்ளு அப்படின்னு சித்தையா கோவமா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். தாத்தா, நீங்க எனக்கு எவ்வளோ தடவை சொல்லிருக்கீங்க, குப்பையை இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போடக்கூடாது, ஆளுங்களே இல்லாத இடத்துல போடணும், இல்லைன்னா ஒரு குழி எடுத்து அதுக்குள்ள போடணும்னு. ஆனா இந்த சித்தையை எதுக்கு தாத்தா இந்த மாதிரி செஞ்சுட்டு போறாரு? என்னவோமா, எங்க காலத்துல தண்ணியை எவ்வளவு மதிக்குவோம் தெரியுமா? இப்படி சாம்பையா ஏதோ சொல்ல வந்து பாதிலேயே பேச்ச நிறுத்திட்டு சாந்தினிய பார்த்து ரொம்ப கவலையோட, தண்ணிய பார்த்தும் கவலையோட நின்னுகிட்டு இருந்தாரு. இங்க பாருமா, எல்லா ஜனங்க அவங்களோட அவசரத்துக்காக தண்ணியில குப்பைய போட்டு நாசமாக்குறாங்க. இந்த ஆறுதான் நம்மளோட வாழ்க்கைய நடத்துறது. இதனாலதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் தண்ணியில குப்பைய போட்டுட்டு போறாங்க. இத தடுக்கிறதுக்காக நம்ம தாம ஏதாவது செஞ்சே ஆகணும். தாத்தா, அப்ப நம்மளே ஒரு வேலை செய்யலாமா? நம்மளே இந்த தண்ணிய சுத்தம் பண்ணலாம். அப்ப பாக்குற ஜனங்க நம்மள பார்த்து அவங்களும் தண்ணியில குப்பை போட மாட்டாங்கல்ல? அப்போ சுப்பையா சந்தோஷத்தோட சாந்தினிய பார்த்து, அம்மா, உன்னோட எண்ணம் எவ்வளவு நல்ல எண்ணம்மா. இவ்வளவு சின்ன வயசுல நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற. சரிடா, நம்ம சீக்கிரமா மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில இருக்கிற குப்பைய சுத்தம் பண்ணலாம். அப்போ சாந்தினி சந்தோஷத்துல, தாத்தா, இன்னைக்குல இருந்தே வேலைய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சாம்பையாவும் சாந்தினியும் ஒரு படகை எடுத்துட்டு எப்பவுமே தண்ணிக்குள்ள இறங்கி குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க டெய்லி இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊரு ஜனங்க கிட்ட இருந்து மாற்றமே வரல. அம்மா சாந்தினி, இந்த பெரிய ஆறை நம்மளால கிளீன் பண்ண முடியலம்மா. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம டெய்லி தண்ணியில இறங்கி இங்க இருக்கிற குப்பைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜனங்க நடுவுல மாற்றமே வரல. மறுபடியும் வந்து குப்பைய தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க.
தாத்தா அப்ப என்ன பண்றது தாத்தா அப்படின்னு கவலையோட இருந்தா. அப்போ அந்த பக்கமா வந்த சுவாமிஜி சாந்தினி கவலையோட இருக்கிறத பார்த்தாரு. என்னம்மா ரொம்ப கவலையோட இருக்கிற? என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல தாத்தா, என் கவலைய சொன்னா நீங்க தீர்த்து வைப்பீங்களா? என்னால தீர்த்து வைக்கிற பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா தீர்த்து வைப்பமா. சரி, உன் பிரச்சனை என்ன? ஒண்ணு இல்ல சுவாமிஜி, நானும் என் தாத்தாவும் இந்த தண்ணில இறங்கி இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற குப்பைய ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த ஊரு ஜனங்க எப்ப பார்த்தாலும் இந்த தண்ணிலேயே குப்பைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஊருக்குள்ள நிறைய பேரு உடம்புக்கு முடியாம இருக்காங்க. நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்களுக்குள்ள மாற்றமே வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க செஞ்ச தப்ப பத்தி சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் தப்பு பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க, தண்ணி நல்லா இருந்தா தானே ஊருக்குள்ள ஜனங்களும் நல்லா இருக்க முடியும். இவ்வளவு சின்ன வயசுல அந்த கடவுள் உனக்கு எவ்வளவு பெரிய சக்திய கொடுத்திருக்காருமா. சரி, நான் உனக்கு ஒரு திரவத்தை கொடுக்கறேன். நீ அந்த திரவத்தை வச்சு இந்த தண்ணிய காப்பாத்தணும். இந்த திரவத்தை உன் கை காலு உடம்புல தேய்ச்சிக்கிட்டு நீ தண்ணில இறங்குனா தண்ணில முழுங்க மாட்ட. தண்ணி மேலேயே இருப்ப. உன்னால தண்ணி மேலேயே நடக்க முடியும். இப்படி சுவாமிஜி அந்த திரவத்தை எடுத்து சாந்தினிக்கு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சுவாமிஜி, இந்த ஊரை காப்பாத்துனதுக்கு. இங்க பாருமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இந்த ஊரு மட்டும் இல்ல, இந்த நாடே காப்பாத்தப்படும். எனக்கு தியானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இப்படி சுவாமிஜி சாந்தினி ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சாந்தினி அங்கிருந்து தாத்தா கிட்ட போனா. தாத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுமா. ஆமா, கையில என்னமா அது? தாத்தா, இது ஒரு திரவம் தாத்தா. இத கால்ல தேய்ச்சிக்கிட்டா தண்ணிக்குள்ள முழுங்க மாட்டோம். ஆமா, இத உனக்கு யாருமா கொடுத்தா? நான் கவலையோட உக்காந்து இருக்கும்போது ஒரு சுவாமிஜி வந்தாரா. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. என்னோட பிரச்சனைய சொன்னேன். அப்பதான் இதை எனக்கு கொடுத்தாரு தாத்தா. தாத்தா, சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த தண்ணிய கால்ல தேய்ச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு அந்த திரவத்தை அங்க வச்சாங்க. சரிடாமா, நீ இங்கே இரு, இந்த திரவத்தை கொஞ்சம் காலுக்கு தேய்ச்சிட்டு நான் இறங்கி பாக்குறேன் அப்படின்னு அவர் அந்த திரவத்தை தேய்ச்சிக்கிட்டு தண்ணியில இறங்குனாரு. ஆனா சாம்பையா தண்ணிக்குள்ள முங்கவே இல்ல. அம்மா சாந்தினி, நீ சொன்னது உண்மைதாம்மா. இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். நான் தண்ணிக்குள்ள முழுங்கி போகவே இல்ல. இது சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த தண்ணிய பார்த்தா உண்மையிலேயே அதிசயமானது தான் தெரியுது. ஆமா தாத்தா, இந்த தண்ணிய வச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை நம்ம காப்பாத்தணும். சாந்தினி, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுமா. நீ போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினியும் ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களையெல்லாம் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்தா. என்ன வீரையா, மறுபடியும் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக தான் வர சொன்னியா? இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நான் யாரு? இந்த ஆறு சாதாரணமான ஆறு இல்ல, அதிசயமானது. இந்த தண்ணி ரொம்ப அதிசயமான தண்ணி. வேணும்னா உங்களுக்கும் காட்டுறேன், இப்படி வாங்க. ஆனா இந்த தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணியால காலை கழுவணும் அப்படின்னு அந்த திரவத்தால காலை கழுவிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்குனாங்க. அவங்க தண்ணி மேல தேங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, அட இது எப்படி சாத்தியம்? நீங்க தண்ணிக்குள்ள முங்காமையே இருக்கீங்க. உண்மையிலேயே இது சாம்பையா சொன்ன மாதிரி அதிசயமான ஆறுதான். நான் சொன்னது உண்மைதான். இது ஒரு மந்திர நதி. இப்படி ஊரு ஜனங்க கூட அந்த திரவத்தை எடுத்து கால்ல தேய்ச்சிக்கிட்டு தண்ணி மேல நின்னாங்க. அப்ப அவங்க யாருமே தண்ணிக்குள்ள முங்கி போல. இங்க பாருங்க, இந்த தண்ணி மந்திர சக்தி உள்ள தண்ணி. அதனால இந்த தண்ணிய நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். இதுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது. இந்த தண்ணிக்கு பிரச்சனை வர மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை வரும். இதுக்கப்புறம் இந்த தண்ணிய நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். இது மந்திர ஆறானதுனால நாளைக்கு என்னென்ன மந்திரத்தை செய்யுமோ அதனால நம்ம இதுக்கப்புறம் பத்திரமா தான் இருக்கணும். அப்ப ஊரு ஜனங்க எல்லாம் சாம்பையாவோட பேச்ச நம்பினாங்க. உண்மைதான் சாம்பையா, இதுக்கப்புறம் இந்த தண்ணியில யாருமே குப்பைய போடாத மாதிரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் யாராவது வந்து குப்பைய போட்டா இந்த தண்ணி மேல வந்து ஊருக்குள்ளெல்லாம் வந்துரும் அப்படின்னு சித்தையா மறுபடியும் ஊரு ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்குனா. இப்படி அன்னையில இருந்து அந்த ஆத்த எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த ஆற மந்திர ஆறுன்னு கூப்பிட்டாங்க.